இன்னைக்கான காணொலியை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல பாகிஸ்தானுக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இந்த மேற்கு நாடுகளோட அடிமைத்துவமான வாழ்க்கையிலிருந்து பிரிஞ்சு விடுதலை வாங்கி வந்த எல்லா ஆசிய நாடுகளுக்குமே ஒரே ஒரு நோக்கம்தான். இந்தியா ஆர் பிலிப்பைன்ஸ் ஆர் எனி அதர் கண்ட்ரி எல்லாருமே அவங்க நாடு மேற்கு நாடுகளுக்கு சரிசமமான ஒரு நாடு தான் அப்படின்றத ஒவ்வொரு இடத்துல நிரூபிக்க பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவாகிய நம்மளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் ஒரு காலத்தில் நியூயார்க் டைம்ஸ் நம்மளை எப்படி காமிச்சாங்க அப்படின்றது தெரியும். அண்ட் அதுக்கடுத்து நம்ம எப்படி அவங்களுக்கு பதிலடி கொடுத்தோம் அப்படின்றதும் தெரியும். இத்தனை வருடங்களாக இந்தியா மற்றும் மேற்குலகுகள் கிட்ட இருந்து விடுதலை வாங்கிட்டு வந்து எல்லா கண்ட்ரிஸும், தட் இன்க்ளூட்ஸ் பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், எல்லா கண்ட்ரிஸும் நாங்கள் உங்களுக்கு ஈக்குவல் தான் அப்படின்றத நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். அதில் நம்மளோட பாகிஸ்தான் இன்னைக்கு வெற்றி அடைஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்நேஷ்னலி ரெக்கக்னைஸ்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் பாகிஸ்தான் மிலிட்டரியை ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக இன்றைக்கி டிக்ளேர் பண்ணியிருக்கு. இது எவ்வளோ பெரிய வெற்றி! இமேஜின் யூ ஆர் so quoted that a terrorist organization, internationally recognized terrorist organization is telling you as a terrorist. எப்பா, இப்படி ஒரு வெற்றியை நம்ம கொண்டாடியே ஆகணும். ஆஸ் அ பாகிஸ்தானோட சகோதரர்களாக நம்ம கொண்டாடியே ஆகணும். அண்ட் இதிலேருந்து நம்ம இந்த வீடியோவை ஆரம்பிக்கலாம். நானும் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வணக்கம், டிபி டிஃபென்ஸ். ஓகே, இப்போ இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது மற்றும் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய இந்த உரசலுக்கு என்ன காரணன்றதை நம்ம சிம்பிளாக பார்க்கலாம். ரொம்ப டீப்பாக நான் போக விரும்பலை. ரொம்ப டீப்பாக போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் மென்ஷன் பண்ணுங்கள். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷம் வரலாறு இருக்குது. அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இன்டெப்த் டீட்டெயிலோட. பட் இந்த காணொலியில் மேலோட்டமான ஒரு ஐடியா, புதுசாக வர்றவங்களுக்கு இதுதான்ப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். முதல்ல ஆப்கானிஸ்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய தாலிபான் லீடர்ஸ் எல்லாருமே பாகிஸ்தானில் இருக்கிற இஸ்லாமிக் யூனிவர்சிட்டிஸில் படித்தவங்க தான். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ஒன்று பாகிஸ்தானில் படிச்சிருப்பாங்க, இல்லை அப்படின்னா அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மேலே ஒரு கோயலேஷன் பார்ட்டியை கொண்டு போர் தொடுத்தப்ப அங்கேருந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் மறைஞ்சிருந்து வாழ்ந்தவங்க தான். ஸோ பாகிஸ்தான் என்ன தான் அமெரிக்காவோட ஆலையாக இருந்தாலும் இந்த முக்கியமான தாலிபான் லீடர்ஸுக்கு எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்தது, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தது எல்லாமே பாகிஸ்தானி கவர்மெண்ட் தான். ஸோ பாகிஸ்தானி கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி ஆப்கான் தாலிபானு கூட ரொம்பவே இணக்கமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு நெருடல் முன்னாடி இருந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னலி ட்ரான் பார்டர், அதாவது பிரிட்டிஷ் ரூலுக்கு கீழே இருந்ததுக்கப்புறமா, விடுதலை வாங்கினதுக்கப்புறமா பிரிட்டிஷர்ஸ் தானே நம்ம கூட சேர்ந்து நம்மளோட பார்டரை வரைஞ்சாங்க. அதே மாதிரி ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் வரையப்பட்ட அந்த பார்டரில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஆப்கானிஸ்தான்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட ஆப்கான் மக்கள் இந்த பிரிட்டிஷர்ஸின் காரணமாக பாகிஸ்தானுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்றத நினைக்கிறாங்க. அதாவது அந்த பகுதிகள் ஆப்கானிஸ்தானுக்கு தான் சொந்தம், அது ஆப்கான் மக்களோடது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அது பாகிஸ்தான் டெரிட்டரியாக இருந்தாலும் இது பல காலங்களாக அவங்க மத்தியில் வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. அதாவது இப்போ ஆப்கானிஸ்தான்ஸ் எப்பயுமே அந்த குறிப்பிட்ட பார்டரை ஒத்துக்கவே மாட்டாங்க. இது எங்களோட டெரிட்டரி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாகிஸ்தானிய மக்களுக்கு ஒரு நெருடலாகவே இருந்துச்சு. என்னடா நம்ம இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறோம், இருந்தும் இவங்க நம்மளோட பார்டரை கிளைம் பண்ணுறாங்களே அப்படின்றது ஒரு நெருடலாக தான் இருந்துச்சு. இது எப்போ உச்சந்தொடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கும், அதாவது பாகிஸ்தானுக்கும் ஆப்கான் தாலிபான்ஸுக்கும் இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் தான். அதாவது இதை கோரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா, பாகிஸ்தானில் இருக்கிற மக்களோட வாழ்வியல் முறை அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும், டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். ஆப்கான் மக்களோட வாழ்வியல் முறை அப்படின்றது வேறு மாதிரி இருக்கும். ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பார்டர் சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற பார்டர் சிட்டிஸ், அங்கே இருக்கிற மக்களோட வாழ்வியல் முறை பாகிஸ்தானோட ஒத்து போகாது, சுத்தமாக ஆப்கான் மக்களோட தான் ஒத்து போகும். இப்படி உள்ளுக்குள்ளே ஒரு ஐடியாலஜிக்கல் கான்ஃப்ளிக்ட் இருக்கிறப்ப உருவாகிற ஒரு அமைப்பு தான் தெஹ்ரீக் தாலிபான், அதாவது டிடிபி ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாலிபானோட ஒரு பிரான்ச்சு. ஆனால் பாகிஸ்தானுக்குள்ளே இருந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடக்கூடிய, பாகிஸ்தானில் ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு தீவிரவாத ஆர்கனைசேஷன். அதாவது பாகிஸ்தானி கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க இவங்க ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பலூச்சிஸ்தானில் பலூச் லிபரேஷன் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்து நிறையவே அட்டாக்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தடுத்து நிறுத்துகிறாங்க. அங்கே இருக்கிற வளங்கள் எல்லாத்தையுமே சுரண்டி இங்கே இருக்கிற மக்களுக்கு எதையுமே நீங்கள் கொடுக்காம சீனர்களுக்கும் உங்களோட பஞ்சாப் பகுதியில், சிந்து பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற பாகிஸ்தானி மக்களுக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனைன்றது போயிட்டுருக்கு.
இப்போ இந்த டிடிபியில் இருக்கிற முக்கியமான லீடர்ஸ் எல்லாரும் எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்காங்க. அது எப்பட்றா, பாகிஸ்தான் இவ்வளோ தூரம் தாலிபானுக்கு உதவி செஞ்சுருக்கு, ஆனால் பாகிஸ்தானுக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிரிகளை போய் ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுக்குதே நீங்கள் கேட்டிங்கன்னா இதே விஷயத்தை தான் பாகிஸ்தானும் பண்ணாங்க. இப்போ அமெரிக்காவும் 40 கண்ட்ரீஸும் கோயலேஷன் ஃபோர்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து சண்டை போடுறப்ப அங்கே இருக்கிற தாலிபானோட முக்கியமான லீடர்ஸ் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்தது பாகிஸ்தான் தான். இது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ப்ரூஃபு. அதாவது பின்லாடன் அவரை எங்கே வச்சு கொள்கிறாங்க, பாகிஸ்தான் டெரிட்டரிக்குள்ளே வச்சு தான் கொள்கிறாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் என்ன தான் நாங்கள் அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னு சொன்னாலும் சீக்கிரட்டாக ஐஎஸ்ஐ இங்கே இருக்கிற டாப் அஃபீஷியல்ஸ் எல்லாத்துக்கும் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இது எல்லா நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் தெரிஞ்சும் ஏன் பாகிஸ்தானுக்குள்ளே இருக்கிற இந்த தலைகளை தூக்க முடியல அப்படின்னா, பாகிஸ்தானோட கருத்து எங்கள் பார்டருக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள அடிக்கக்கூடாது அப்படின்றது தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கள் பார்டருக்குள்ளே நாங்கள் என்ன வேணால் பண்ணுவோம், ஆப்கானிஸ்தானுக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, அதில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்ற ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் தான். இப்போது அந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் எப்படி இதுக்கு முன்னாடி அமெரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது ஆப்கான் தாலிபான்ஸ் என்ன சொல்கிறாங்க, இப்போ அந்த தெருக்கி தாலிபான் ஆர்கனைசேஷன் வந்து உன்னோட டொமஸ்டிக்கல் பிரச்சனை, இதை நீ டீல் பண்ணிக்க, அவங்க எங்களுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நாட்டு பகுதிக்குள்ளே வந்து நீ அட்டாக் பண்ணுறதோ இல்லை அவங்கள தூக்கணும் அப்படின்னு நினைக்கிறதோ தப்பு, நாங்கள் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் என்ன அமெரிக்காவுக்கு பண்ணுச்சோ அதே தான் இப்போது ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிராக பண்ணுது. இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தான் ஒரு இடத்துல டென்ஷனாக என்ன பண்ணுறாங்க, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக்ஸில் ஈடுபடுறாங்க. ஏகப்பட்ட ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணப்படுது பார்டர் சிட்டிஸில். நம்ம எப்படி பாகிஸ்தானுக்கு உள்ளே புகுந்து 2019 ஒரு ஏர் ஸ்ட்ரைக் பண்ணோமோ அதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்குள்ளே புகுந்து அவங்க எங்கெங்கெல்லாம் இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இருக்கோ அது எல்லாத்துக்கு மேலேயும் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏர் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ரொம்ப அதிகமாக பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது முதல்ல அந்த தீவிரவாத ஆர்கனைசேஷன் பார்டருக்குள்ளே ஒரு ரிமோட்டான இடத்துல தான் இருப்பாங்க. இப்போ அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அந்த தீவிரவாத ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே மக்களாக இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஏர் ஸ்ட்ரைக் பண்ண அந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இன்னும்னு சொல்லி சிட்டிஸுக்குள்ளே ஊடுருவாங்க. அண்ட் நீங்கள் அடுத்தடுத்து ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ண உங்களோட சிவிலியன் கேஷுவாலிட்டி ரேட் அப்படின்றது அதிகமாகிட்டே போகும். முதல் ஏர் ஸ்ட்ரைக்கில் உங்களுக்கு பெருசாக சிவிலியன் கேஷுவாலிட்டியே இருக்காது. 2வது ஏர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா 1-2 பேர் இறந்து போவாங்க. 3வது ஏர் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா கொத்தாக சிவிலியன்ஸ் இறந்து போவாங்க. இப்படி மாறி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுறதுனால அவங்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள தற்காத்து கொள்றதுக்கு உள்ளுக்குள்ளே ஊடுருவி போக இது கடைசியில் எங்கே வந்து முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கான் மக்களுக்கு எதிரான ஒரு பாகிஸ்தான் வெறுப்புக்குள்ளே கொண்டு வந்து முடியுது. ஏன்னா அவங்க மக்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மிலிட்டரி ஆப்கான் மக்களுக்கு எதிராக ஏர் ஸ்ட்ரைக்ஸை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆப்கான் சிவிலியன்ஸ் இறந்து போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹேட்டாக கல்டிவேட் ஆகி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான டிடிபிக்கான சப்போர்ட்டுன்றது ஆப்கானிஸ்தானில் வலுப்பெறும். தாலிபான் அன்அஃபிஷியலாக டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தது போய் இப்போ அஃபிஷியலாகவே நாங்கள் டிடிபிக்கு சப்போர்ட் பண்ணுவோன்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு வர அளவுக்கு தூண்டிருச்சு. அண்ட் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்டர் கிளாஷஸ். அண்ட் இந்த பார்டர் கிளாஷஸுக்கான துவக்கப்புடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷர்ஸ் வரைஞ்ச அந்த கோடு தான். உலகத்தில் இருக்கிற பாதி பிரச்சனைகளுக்கு இவங்க தாங்க காரணம், யூகே தான் காரணம். ஸோ அங்கே ஆரம்பித்தது இங்கே வந்து முடிஞ்சிருக்கு. அண்ட் இது பெருசாலாம் ஒன்றும் போகாது, ஏன்னா இது பார்டரில் நடக்கக்கூடிய லோக்கலைஸ்டு கான்ஃப்ளிக்ட் தான். இது இன்னும் அப்படியே டெக்ளரேஷன் ஆஃப் வார் வரைக்கும்லாம் போகாது. சின்ன இடங்களில் சண்டை நடக்கும். அண்ட் கிட்டத்தட்ட 30 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்காங்க பாகிஸ்தான் சைடில். ஆப்கான் சைடு எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்றது தெரியல, அஃபிஷியல் கவுண்ட் கொஞ்சம் நேரம் கழித்து நமக்கு வரும். ஆனால் இது தெளிவாக என்ன நமக்கு காட்டுது அப்படின்னா, ஒருவேளை இதுக்கு பின்னாடி ராவோட வேலையாக இருக்குமோ அப்படின்றது நமக்கு சந்தேகம் தரும் வகையில் இருக்குது. அதையும் நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. ஏன்னா சமீபத்தில் டிடபிள்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெர்மன் நாளிதழில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதாவது நவம்பர் மாதம் தாலிபானோட ஒரு டிப்ளமேட் ஒருத்தர் டெல்லியில் இருக்கிறதாகவும் அங்கேருந்து தாலிபானுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் டிப்ளமசியை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும் ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பாங்க. அதாவது அஃபிஷியலாக ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரியை ரெக்கக்னைஸ் பண்ணுது, அந்த கண்ட்ரி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை உணருது அப்படின்னா இம்மீடியட்டாக அந்த நாடு சார்பாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட கண்ட்ரியில் உட்கார வைப்பாங்க. அந்த ஆஃபீஸோட பேர் வந்து எம்பசி. ஸோ அதுபடி தாலிபான் அவங்களோட ஒரு முக்கியமான அம்பாசிடராக கருதக்கூடிய ஒரு நபரை அங்கே டெல்லியில் உட்கார வச்சுருக்காங்க. இந்த நபர் தான் காபூலுக்கும் டெல்லிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்னு தாலிபான்ஸ் அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போது இந்தியா இப்போ வரைக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்ஸை ஒரு லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஆனால் வந்து நம்ம அவங்கள ஒதுக்கவும் இல்லை, அவங்களுக்கு தேவையான உதவிகளை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம்.
கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை நம்ம பாகிஸ்தான் வழியாக கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறப்ப பாகிஸ்தான் கூட அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் நம்ம வேறு வழியாக அதை கொண்டு போனோம். இதெல்லாம் நடந்துச்சு. இப்போது இப்படிப்பட்ட சிச்சுவேஷன் போய்கிட்டு இருக்கிறப்ப ஒரு வேளை நம்மளோட வேலையாக இது இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழும்புது. இதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது. இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். பாசிபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் இதை நம்ம பதிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. அண்டு கடைசியாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம 1975 போரோட ரிசல்ட்டை எப்படி நம்ம ட்ரோல் பண்ணுவோமோ, பாகிஸ்தான் மிலிட்டரிக்கு எதிராக ட்ரோல் பண்ணுவோமோ, நம்மளை விட கொடூரமாக ஆப்கானிஸ்தான் அவங்கள ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. நம்ம கூட இவ்வளோ மோசமாக இறங்கியெல்லாம் பாகிஸ்தானை அடிக்கலை ட்ரோலிங்கில். ட்விட்டரில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா 71 வாரம் வச்சு அவ்வளோ மோசமாக மீம்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ஸ். ஸோ இதுவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக மீம்ஸ்லாம் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட்டு பாகிஸ்தானோட மிலிட்டரி மைட்டும் அவங்களோட ஜியோபொலிட்டிக்கல், அதாவது ஜியோகிராஃபிக்கல் பொசிஷனும் அவ்வளோ சுலபமாக பாகிஸ்தானுக்கு எதிராக அவங்கள தோக்க வைக்கும். பட் என்னதான் இருந்தாலும் பாகிஸ்தானோட மிலிட்டரி மைட் அப்படின்றது, ஜியோகிராஃபிக்கல் அட்வான்டேஜ் அப்படின்றது உலகத்தில் வேறு எந்த கண்ட்ரிக்கும் கிடையாது. ஸோ இப்படி இருக்கிறப்ப கண்டிப்பாக அவங்க ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு பெரிய அடியை கொடுக்க முடியும். அண்ட் ஆப்கானிஸ்தான்ஸும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே எங்கள் நாட்டில் 3 சமாதி இருக்குது. பிரிட்டன், சோவியத் யூனியன், அமெரிக்கா, 4வதாக ஒரு சமாதியை தோண்டிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது எப்படி போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இது ஒரு லோக்கலைஸ்ட் கான்ஃப்ளிக்ட்ன்றதுனால கூடிய சீக்கிரம் இது முடிஞ்சிடும். அண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா இதிலேருந்து கிடைக்கக்கூடிய செய்திகள் எல்லாத்தையும் நம்மளோட சேனலில் பகிரலாம். அண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி ஒரு சீரியஸாக நம்ம போடுவோம். நல்லதை இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை வரக்கும். நன்றி, வணக்கம்.